Hello viewers, welcome back to Russian Fashion. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு என்ன வச்சுன்றதை பார்த்துடலாம். சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இட்லியும் தக்காளி சட்னியும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரசம் சாதம், பருப்பு சாதம், முருங்கைக்கீரை பொரியல், இவ்வளோ தான் லஞ்ச் பாக்ஸு. இந்த முருங்கைக்கீரை பொரியலும் சிம்பிளான தக்காளி சட்னியும் எப்படி பண்ணேன்றதை இதே வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்நாக்ஸ் பேக் இருக்கும் என் பையனுக்கு. ஒரு ஸ்நாக்ஸ்க்கு நான் மாதுளம்பழமும், இன்னொரு ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக சாக்கோஸும், அப்புறமா டேட்ஸும் வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி, அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்து 4 வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க. மொத்தமாக பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு, அப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி இதை செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி ரெடி ஆயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், இது சூப்பரான தக்காளி சட்னி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை பொரியல் பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இதை மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, அப்புறமா நம்ம நல்லா கழுவி வச்சுருந்த முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அப்புறமா முருங்கைக்கீரையை நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கடைசியாக சேர்த்து தூவி விட்டு நல்லா கிளறி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை ரெசிபி முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.